வாழ்க்கையில் பொதுவாக சில மனிதர்கள் செய்யக்கூடிய 10 விதமான தவறுகள். வாழ்க்கை அப்படின்றது நமக்கு சில ஏற்றத்தாழ்வுகளையும் வெற்றி தோல்விகளையும் இன்னும் நமக்கு தெரியாத சில புதுசான பாடங்களையும் கற்றுத்தரக்கூடிய ஒரு பயணம். இதில் தப்பு செய்கிறது அப்படின்றது இயல்பான ஒன்று தான். அதனால் நம்ம இந்த வாழ்க்கை பயணத்தில் என்னென்ன தப்புகள் பொதுவாக செய்கிறோம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1. தோல்வி பயம். நம்ம செய்யக்கூடிய தவறுகள்லேயே முதல் தவறு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம தோல்வியை நினச்சி பயப்படுறது தான். நம்ம இப்படி பயந்துக்கிட்டே இருக்கிறதுனால நம்மளோட கனவுகளை பின்தொடர விடாமல் இது நம்மளை தடுத்துக்கிட்டே தான் இருக்கும். 2. தன்னம்பிக்கை இல்லாதது. நம்மளில் பல பேர் தாங்கிட்ட இருக்கக்கூடிய திறமையை தானே குறைச்சி மதிப்பிட்டுக்கிறாங்க. இதனால அவங்களோட தன்னம்பிக்கை குறையிறது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் வளர்ச்சியும் அது தடுக்குது. 3. கடந்த காலத்திலே வாழ்ந்துட்டுருக்கிறது. நடந்து முடிஞ்சதை நினச்சோ இல்லை செஞ்ச தவறை நினச்சோ வருத்தப்படுறது, இல்லை தவற விட்ட வாய்ப்பை நினச்சி வருந்துறது. இதனால நம்மளோட வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படின்றதே இருக்காது. 4. தள்ளி போடுதல். அதாவது நம்ம செய்ய வேண்டிய வேலையை இன்றைக்கி செய்யலாம் நாளைக்கு செய்யலான்னு சொல்லி தள்ளி போடுறது, ஒரு முடிவு எடுக்கிறதுல தாமதப்படுத்துறது. இப்படி செய்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்காம போயிடும். 5. இலக்குகள் இல்லாமல் வாழ்கிறது. அதாவது தன்னோட வாழ்க்கையில் தனக்குன்னு எந்த ஒரு கோலுமே செட் பண்ணாமல் ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் அப்படின்னு கடமைக்கு வாழ்கிறது. 6. சுய கவனிப்பு இல்லாதது. அதாவது நம்மளோட உடம்பு மனசு உணர்ச்சிகளுக்கு மதிப்பு கொடுத்து நம்மளை நாமே கவனிச்சுக்கிட்டா மட்டும்தான் அது நம்மளோட வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான ஒரு உந்துதலை கொடுக்கும். 7. பிறருக்காகவே வாழ்கிறது. அதாவது நம்மளோட வாழ்க்கையை நமக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களோட திருப்திக்காகவே சில விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. இப்படி செய்கிறதுனால நம்மளோட மகிழ்ச்சி கெடும் அப்படின்றதே நம்ம உணர்றதில்ல. 8. ஒப்பீடு மற்றும் பொறாமை. அதாவது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சில குணங்கள் நமக்கு தெரியாமல் மற்றவங்களோட நம்மளை கம்பேர் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய சில விஷயங்களை வச்சு பொறாமப்படுறது. இது நம்மளோட வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு எந்த வகையிலுமே நமக்கு உதவாது. 9. நிதி திட்டமிடல் இல்லாமல். அதாவது ஃபினான்ஷியல் பிளானிங்கே கொஞ்சம் கூட இல்லாமல் வரவுக்கும் செலவுக்கும் சம்மந்தமே இல்லாமல் செலவு செய்கிறது, பணத்தை பராமரிக்கிறதுக்கு தவறுறது. 10. மாற்றத்தை விரும்பாதது. அதாவது நம்ம எல்லாத்தோட வாழ்க்கையிலையும் மாற்றங்கள் அப்படின்றது தவிர்க்க முடியாத ஒரு விஷயந்தான். அதுக்காக மாற்றத்தையே எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளோட முன்னேற்றமும் வளர்ச்சியும் தடப்பட தான் செய்யும். அதனால் எப்போ வாழ்க்கையில் மாற்றம் வருதோ அந்த சமயத்தில் அதோடு நம்ம ஒத்துப்போக ஆரம்பிக்கிறணும். அப்போ தான் நம்ம சாதிக்க வேண்டிய சில விஷயங்களை நம்மளால் சாதிக்க முடியும். நான் சொன்ன இந்த விஷயத்தில் எந்த பழக்கத்தை நீங்கள் மாற்றணும் அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துட்டு போங்க.